மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். ஊழல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பயமும் நடுக்கமும் கதறலும் இருக்கிறத நம்ம, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி சாதாரண அதிகாரி வரையும் எல்லாருக்குமே அந்த ஊழல் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறதையும் நம்மளால பார்க்கலாம். அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். முன்னாள் முதல்வர் ஒரு 60 வருஷமா அரசியல்ல இருந்திருக்காரு. அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க வேணாமே. தற்போதைய முதலமைச்சரையும் தாவேகாவினரையும் எவ்வளவு கேவலமா பேசினாங்க, இவ்வளவு அவதூறுகள், பிலோ த பெல்ட், அவ்வளோ அவதூறுகள். அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நாகரிக குறைபாடு இருந்துச்சா? சட்டசபையில எப்போது என்ன எல்லாருமே சீரியஸா அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கணுமா? எங்கே காணும், உங்கள் அப்பாவை காணும். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பயந்து இருக்கிறான். அது மக்கள் மனதில் அவர் இருந்தால் சட்டமன்றத்தில் இருந்திருப்பார். மக்கள் மனதில் இல்லாதனால தான் சட்டமன்றத்தில் அவரால் இருக்க முடியல. குளத்தூர் மக்கள் மனதில் இல்லையா அவரு? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பொருளாதாரம் உயர்ந்தாதானே தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயரும்? நான் என் பொருளாதாரம் உயரலையே, நான் கீழே தானே போயிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு. உங்க ஆட்சியில நீங்க தானே மேல மேல போறீங்க. அப்ப என்னுடைய பொருளாதாரம் உயரல, நீ எப்படி தமிழக பொருளாதாரம்? நான் ஆந்திரால இருக்கேன். ஊழல் ஊழல் ஊழல்னு இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஊழலாகி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் மட்டுமே இது வச்சிருக்கு. நம்மளுடைய 2026, 25, 26க்கான பற்றாக்குறை பட்ஜெட்ல பற்றாக்குறை வந்து 78,000 கோடி தான். இந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே கடன் எவ்வளவு இருக்கு? 2 லட்சம் கோடி. இந்த காசுல எங்க போச்சு? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் முடிந்தெடுத்து நம்மளோட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சி. நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு கட்சியில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கட்சிக்கு அவுட் சைடு வெளியவும் இருந்திருக்கீங்க. ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாகவும் சரி, இன்னைக்கு ஒரு கட்சிக்காரராகவும் சரி, 50 நாட்கள் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சியை நான் பார்க்குறேன். ஓகே. ரொம்ப அதிகம் பேசப்படக்கூடிய இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபருக்கோ அப்பாயின்மெண்ட்டுக்கோ எந்த காசும் வாங்கப்படுறதில்ல. எந்தவித அப்ரூவலுக்கும் காசு வாங்குறதில்ல. இப்போது லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா, லஞ்சமெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாருமே வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இப்படி பண்ணால் நம்மளை எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஊழல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பயமும் நடுக்கமும் கதறலும் இருக்கிறத நம்ம, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி சாதாரண அதிகாரி வரையும் எல்லாருக்குமே அந்த ஊழல் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே சார். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வந்துடலாம் சார். இப்போ அசம்பிளியில் விஜய் சார் பேசியிருப்பாரு, தமிழக முதல்வர் விஜய் சார் பேசியிருப்பாரு. அவர் மிக முக்கியமான விஷயமே, அவர் அந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், உடல் மொழியாக இருக்கட்டும், அவர் பேசின உங்க அப்பாவுக்கானன்ற வார்த்தையாக இருக்கட்டும், அது ரொம்பவே நிறைய பேர் அஃபண்ட் பண்ணியிருக்கு. திமுக இல்லை சார், அதான் அது என்ன டேர்ம்ல வருதுன்னா, ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு 60 வருஷமா அரசியல்ல இருந்திருக்காரு, அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க வேணாமே. ஓகே, அவர் தோத்துட்டாரு. அது இருந்தாலுமே அவரை ஒரு மாதிரி இது நமது முதலமைச்சரை, தற்போதைய முதலமைச்சரையும் தாவேகாவினரையும் எவ்வளவு கேவலமா பேசினாங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? எவ்வளோ அவதூறுகள், பிலோ த பெல்ட், அவ்வளோ அவதூறுகள். அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நாகரிக குறைபாடு இருந்துச்சா? சட்டசபையில் எப்போது என்ன எல்லாருமே சீரியஸாக அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கணுமா? அங்கே சிரிப்பு இருக்கக்கூடாதா? நீங்கள் பார்த்தீங்க, நம்ம பிரேமலதா விஜயகாந்த் பேசினாங்க, அந்த தண்ணி பாட்டில் வைக்காதீங்க, வைங்க, டம்ளர் வைக்காதீங்கன்ட்டு. அதுக்கு அடுத்தது ஓபிஎஸ் இல்லைங்க தண்ணி பாட்டில் வேணால் தூக்கி அடிப்பாங்கன்னாரு. அப்போ என்னங்க வன்முறையை தூண்டுறாருன்னு சொல்ல முடியுமா? வன்முறைக்கு ஐடியா கொடுக்குறாருன்னு சொல்ல முடியுமா? சரி, assembly there should be some fun element. எவ்வளோ கேவலமாலாம் அசம்பிளியில் திராவிட நாடு என்ன பாவாடை தூக்கி பாடு அப்படின்னு சொல்லலை கருணாநிதி. அதை விடவா கேவலமான வார்த்தைகளை அசம்பிளியில் பயன்படுத்த முடியும்? சார் ஒன்றும் இல்லை சார், உங்கள் அலையன்ஸில் இருக்கிறவங்களே பேசியிருக்காங்க. சிபிஎம் சண்முகம் சாராக இருக்கட்டும், விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு அந்த சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, திமுக பண்ணிட்டாங்க. என்ன மாண்பு இதில்? இது மாண்பு என்ன மாண்பு கெட்டு போச்சாங்க? இப்படி பண்ணுறதுல மாண்பு கெட்டு போச்சா? ஒரு முதல்வர் அப்படி பண்ணலாமா? ஏங்க பண்ண, இது என்னங்க இருக்குது? இது வந்து இந்த முதல்வர் ரொம்ப யங். ஓகே, ஒரு 70 வயது மதிப்புள்ள ஒரு முதல்வர்னா நீங்க வேற மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள டைனாமிக்ஸே மாறுதுங்க. இந்த கன்வென்ஷனலாக ஒரு இருக்குங்களா,
அந்த கன்வென்ஷன்லேயே மாறுதில்ல. இது மாற்றம்ன்றது எல்லாத்துலேயும் மாற்றம் தானே. முதல்வர் வந்து ஒரு நவீன ஒரு சிஇஓ மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. அது மாற்றமா இல்லையா? நிச்சயமா. இதுக்கு முன்னாடி எல்லாம் வேட்டி கட்டி தானே வந்தாங்க. கரை வேட்டினாலே மக்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சுல. அப்போ நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், நான் வந்து உங்களுக்கான தலைமை வேலையாள் அப்படின்ற மாதிரி மக்கள் சேவை செய்யக்கூடிய. ஆமாம். அப்போ இதுவே ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. அப்போ இன்னும் பழைய மாதிரி உட்காந்துட்டு அவர்களே இவர்களேன்னு பேசிக்கிட்டு அப்படிலாம் இல்லைல்ல. ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட் தானே வர்றாரு. பேரவைத்தவர்கள் தலைவர்களேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இது போய் இப்படி பண்ணுறது, ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுலாம் வந்து இதை போய் தூக்கிட்டுனா வேற எதுவுமே பேசுறது இல்லைன்றதுனால இதை தூக்கி பிடிச்சிட்டு பேசிட்டு. ஓகே, அதனால இந்த இகழ்ற மாதிரி இல்லை, ஒரு நார்மல் டோன், ஒரு ஃபன் டோன் இருக்க வேண்டியதாங்க. ஓகே. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு. எங்க பதில் அடி கொடுத்துருக்காரு? பதிலடிலாம் பதில் கொடுத்துருக்காரு. அதுவும் இன்னொரு ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்காரு. வழக்கம் போல இன்னொரு கல்யாண போய் புலம்பிருக்கிறாரு. கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, மக்கள் மனசுல நான் இருக்கேன். மக்கள் மனதில் அவர் இருந்தால் சட்டமன்றத்திலும் இருந்திருப்பார். புரியுதுங்களா? மக்கள் மனதில் அவர் இருந்தார்னா சட்டமன்றத்தில் உறுதியாக இருந்திருப்பார். மக்கள் மனதில் இல்லாதனால தான் சட்டமன்றத்தில் அவரால் இருக்க முடியல. கொளத்தூர் மக்கள் மனதில் இல்லையா அவரு? புரியுதுங்க? ஏன் கொளத்தூர் மக்கள் மனதில் இல்லாமல் போனார்? ஏன் மறந்துட்டாங்க? மக்கள் மனதில் இருந்தாங்கன்னா ஓட்டு போடும்போது மட்டும் மறந்துடுவாங்களா என்ன? இன்னைக்கு அவர் சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னாலே அவர் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மனம் உடைந்து தான் பேசுறாரு. அந்த தோல்வி ஒன்று அவங்களால, உங்களுக்கு என்ன சொல்லுங்க, இதை கேட்கணும்னு நினைச்சேன் சார். அந்த தோல்வி அவங்களால ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக அவங்களால ஏற்றுக்க முடியல. டைஜஸ்ட் பண்ண முடியலையே. என்ன காரணம்னா அவங்க வந்து இப்போவும் ஒரு தப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே நல்லது தானே செஞ்சோம், நீங்க நல்லது எங்கடா செஞ்சீங்க? நம்பிட்டு இருக்காங்க. நம்ம நல்லது இவ்வளவு பண்ணமே, நீங்க பண்ணீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. மக்களுக்கு வந்து சேர்ந்தா தானங்க நினைப்பாங்க. இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள்கிட்ட ஏன் பொருளாதாரம் உயர்ந்தா தானே தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயரும்? நான் என் பொருளாதாரம் உயரலையே, நான் கீழே தானே போயிட்டுருக்கேன் வருஷத்துக்கு உங்கள் ஆட்சியில். நீங்கள் தானே மேலே போகிறீங்க. அப்போ என்னுடைய பொருளாதாரம் உயரல, நீ எப்படி தமிழக பொருளாதாரம்னா நான் ஆந்திராவில் இருக்கேன். எல்லாருடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கணும் இல்லைங்க. அது பிரதிபலிக்கலையே. அப்போ அவங்க கடுப்பாவாங்களா இல்லை கடுப்பாக மாட்டாங்களா? அப்போ இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியல, இன்னும் தெரியல. தெரியல சார். அந்த 1000 ரூபா கொடுத்ததான் நேற்று அவரும் சொல்றாரு. அந்த 1000 ரூபா கொடுத்தது அவங்க பெரிய சாதனையா பாக்குறாங்க. அவங்க எத்தனை பேர் கொடுத்தாங்க 1000 ரூபாய்? அதுவும் 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் பாதி பேத்துக்கு தான் ஃபில்டர் பண்ணாங்க. அப்போ கடைசி நேரத்தில் சம்மர் ஸ்பெஷல்னு கொடுத்தது இதெல்லாம் மக்கள் எவ்வளோ நகைத்தா பார்த்தாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் என்னடா எங்களை எல்லாம் முட்டாள்னு நினச்சிட்டீங்களா? எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்தா போதுமா அப்படின்றது முட்டாள்கள் எங்களை யோசிக்கிறாங்க. அப்படிதான் பார்த்தாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்க முடியல. அதான். ஓகே, அதுதான் திரும்ப வருது சார். அடுத்த மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு அருவருப்பான ஒரு பதில் தான் உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாரு. செங்கல்பட்டில் கோட்டில் கணவனை தேடும் மனைவின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க அப்பா வெளுத்ததுக்கு உதயநிதி இல்லைங்க, அதை விட்டுதல்லைங்க. அவர் சட்டமன்றத்தை பற்றி என்ன பேசுறாரு? ஷூட்டிங் ஸ்பாட் ஆகிட்டாங்கன்ற ஷூட்டிங் விட்டா வந்து கேரவன்லாம் வரும் போல இருக்கு, ஐட்டம் டான்ஸ் கூட ஐட்டம் சாங் கூட உள்ளே எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்றாரு. சட்டமன்றமா அது என்னது? அது நம்மளுடைய குடியாட்சி தத்துவத்தின் கோட்டைங்க. அது கோயில். அது கோயிலை போய் இப்போ சபாநாயகர் இனிமேல் ஆக்ஷன் கட்டு அப்படின்லாம் சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு அவர் டைரக்டர் மாதிரி சொல்றாரு. சபாநாயகரை வந்து இவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர். இவருக்கு இவ்வளவு நாள் அந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்து அந்த மன்றத்தையே அசிங்கப்படுத்தினார்னா யாரை அசிங்கப்படுத்துறதா சொல்லி ஐட்டம் டான்ஸ் சொல்றாங்க, ஐட்டம் சாங்கு. தமிழக முதல்வரை வந்து இழிவுபடுத்துறாதா சொல்லிட்டு பெண்களை தானே இழிவுபடுத்துறாரு. இப்போ சினிமா துறையில் இருக்கவங்களே இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்றது இல்லை, எடுக்க மாட்டாங்க. அதை அவர் பயன்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க அதாவது அந்த பிலோ த பெல்ட் போறதுன்றது அவங்க டிஎன்ஏலே இருக்குங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், திமுகவில் எந்த பேச்சாளர்களாக இருக்கட்டும், பொன்முடியை எடுத்துங்க, எவ்வளோ பச்சையாக பேசினார். ஆராசா எடுத்துங்க, அதுக்கு அடுத்தது துரைமுருகன் எடுத்துங்க, துரைமுருகன் பையன் எடுத்துங்க. எல்லாருக்குமே அந்த புத்தி வந்து தேர் மைண்ட் இஸ் லைக் தட். அது அப்படிதான் இருக்கு. அது அவங்களால அதை மீறி சிந்திக்கவே முடியாது. சார், இந்த அசம்பிளி இந்த 4 நாட்கள் முழுக்க உதயநிதியோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி பார்த்தீங்க? அவர் செயல்பாடுகள், அவர் கேட்ட கேள்வியா இருக்கட்டும், அவர் இந்த சட்டசபையை அவர் எப்படி எதிர்கொண்டாரு? ஏங்க,
அவருக்கு எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியவில்லை. தெரியல. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறத வந்து கரெக்டாக பண்ணுறாரு. ஆ, அங்கே வந்து எப்போ அங்கே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ பதறி. டென்ஷன் ஆயிடுறாரு. ஆ, மொத்தம் அவர் மட்டும் இல்லை, டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாருமே. ம், ம். நான் தப்பு பண்ணவும் மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன், தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டேன்னும் போது ஒரு சில மந்திரிகளுக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு ரைடு வேற ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆமா. அப்போ எப்படி இருக்கும்? அடுத்தபடியா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. மின்சாரத்துறையிலிருந்து ஒரு வெள்ளை அறிக்கை. நம்ம இது வரைக்கும் ஒரு அரசாங்கத்தை வெள்ளை அறிக்கை விட்டு பார்த்துருப்போம். அதுவுமே கடைசியா எப்போ நடந்ததுன்னு தெரியல. அதுவும் தாவே காட்சியில தான் நடக்குது. நான் பார்த்து முதல் தடவையா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வெள்ளை அறிக்கை விடுறாங்க. மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மின்சாரத்துறை என்பது இப்போ 2-3 துறைகளை வந்து அரசு மோனோபோலியா வச்சிருக்குது. ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், நான் ஒரு சொல்கிறேன். ம், இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, ம், நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க, செயின் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸும் வச்சுருக்காங்க, ம், தமிழ்நாடு அரசும் வச்சுருக்குது. ம், அமுதம், ம், அதுக்கப்புறம் நிறையா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, கவர்மெண்ட் நடத்துகிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ். ம். அரசு இங்கே போக்குவரத்து கழகம் நடத்துது, ரைட்டுங்களா? ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்காங்க, நடத்துது. ஆமா, ரைட்டுங்களா? நடத்துது. அது மாதிரி. ஆனால் அரசு மட்டுமே நடத்தக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் எடுத்துங்க, அரசும் நடத்துது, தனியாரும் நடத்துகிறாங்க. ம், ஆனால் டாஸ்மாக் ம். டாஸ்மாக் அரசு மட்டுமே நடத்துது, அதில் தனியார்கள் வேலையே இல்லை, மோனோபொலி இது. ம், அதே போல் டான்ஜெட்கோ, அதாவது டிஎன்இபி அப்படின்பது தமிழ்நாடு மின்சார வாரியம், மின்சாரத்துறை என்பது அது அரசோட மோனோபொலி. இங்கே யாரும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் என்ன இவன் அரசுகிட்ட கரண்ட் இல்லைன்னா நான் பக்கத்து கடையில் வாங்கிக்கிறேன்னு கிடையாது. இது மோனோபொலி. இதில் ரொம்ப முக்கியமான மோனோபொலி அப்படின்றது இதுதான். ம். டான்ஜெட்கோ தான் மோனோபொலியோட முக்கியம். முக்கியம். இதில் தான் ஊழலும் அதிகமாக நடக்குது. ஓகே. ஏன் தமிழ்நாட்டுக்கு கடன் வருது ம், அப்படின்னா அதுக்கு இந்த டான்ஜெட்கோ ஒரு முக்கியமான காரணம். ம். இன்னைக்கு அமைச்சர் பல இடங்களில் பேசியிருப்பாரு, எங்கே போச்சுன்னே தெரிலங்க. சார், ஒப்பந்த பணியாளர்கள் எடுத்து 3 அமைச்சர் மாறினாங்க. 3 அமைச்சர் மாறினாலும் பின்னாடி நிழலாக ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தாரு. அந்த நிழல் யாருன்னு தான் சொல்லணும். ம், மகனா, மருமகனா, மருமகனுடைய ஃப்ரெண்ட்ஸா, மகனுடைய ஃப்ரெண்ட்ஸா, இல்லை வேற யார் இதை ஆப்ரேட் பண்ணது? எல்லா இடத்துலையும் காசு. ஏன்னா இது மோனோபோலின்னும் போது பவர்ன்றது இட் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல். அந்த பவருடைய கன்செப்ஷனும் அதோடைய விலையோ ஏறும்போது மொத்த தொழிலும் பாதிக்கப்படும். இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் எந்த தொழில் பண்ண முடியும்? நம்ம எல்லாமே இப்போ நம்ம லைட்டு போச்சுன்னா, கேமராவுக்கு பேட்டரி இருக்குது, லைட்டு போச்சுன்னா, ஆமா. அப்போ எல்லா தொழிலுமே கரண்ட்டை நம்பி இருக்குது. அதனால இவங்க அதில் அட்டிக்கிற கொள்ளைன்றது கொஞ்சம் நஞ்சம் கொள்ளை இல்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டில் மட்டும். எங்கே போச்சு இந்த காசு? அதான் சொல்கிறேன், அது கன்சியூமரும் அதை பயன்படுத்திக்கல, அந்த துறையும் பயன்படுத்திக்கல. ஒன்று நீங்கள் விலை ஏற்றுங்க வீங்க, ஒன்று துறைக்கு லாபம் வந்துருக்கணும், இல்லைங்க விலை குறைச்சி மக்களுக்கு கொடுங்க, அப்போ மக்களுக்கு லாபம் வந்துடும், மக்கள் மகிழ்ச்சி, 2 பேருமே மகிழ்ச்சியா இல்லையா? அப்போ அந்த காசுலாம் எங்கே போச்சு? அப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குதுல்ல. அப்போ இந்த துறையில் தான் இதை சொல்லி தானே நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? அப்போ எங்கே உண்மை இருக்குன்றது மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? அதான் இந்த வெள்ளை அறிக்கை. சார், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்கம்மை தாண்டி செலவுகள் போயிருக்கு, பயங்கரமாக தாண்டி போயிருக்கீங்க. இப்போ ஒரு வருஷம் வந்து செலவு 50 லட்சம் கோடின்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷமே 1 லட்சம் கோடியாக மாறுது, ரைட்? உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 1 லட்சம் கோடியாக செலவு ஏறும்போது உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக இன்கம் ஏறி இருக்கணுமா? ஏறலையே. ஒவ்வொரு வருஷமும் செலவு மட்டும் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குது. இதில் பல்வேறு இடங்களில் ஊழல். இந்த ஊழலை சொன்னால் இது ஒரு வருஷம் பேசலாம், அந்த அளவுக்கு ஊழல். எல்லாம் நீங்கள் சுவிட்ச் போட்டு ஒரு லைட் எரியுதுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஊழல் ஒன்று நடந்திருக்கும். நிலக்கரியோடைய தரம் இத்தனை கேலரிஸ்ன்னு இருக்குது. இத்தனை கேலரிஸ், இப்போ 15 கேலரிஸ், 10 கேலரிஸ், 8 கேலரிஸ், 9 கேலரிஸ், இந்த கேலரிஸ் இருக்குல்ல, இதில் 15 கேலரிஸ் அப்படின்றது எரித்திறன். 1 மணி நேரம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் அது எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், அதுலேருந்து எவ்வளோ கரண்ட்டு தயாரிக்கலாம். இதுதான் அந்த கேலரிஸோட கணக்கு. இதுலேயே 8 கேலரிஸை வாங்குறது, உதாரணத்துக்கு எந்த 8 கேலரிஸை எந்த விலைக்கு வாங்குறது? 15 கேலரிஸில் வாங்குறது. வாங்கிட்டு அதுலேயே அப்போ இங்கே அதிக காசை கொடுத்து தரம் குறைந்த நிலக்கரியை வாங்குறது. இது பெரும்பாலும் இந்த நிலக்கரியை இந்தோனேஷியாவில் தான் வாங்கணும். இந்தோனேஷியான்றது வெளிநாட்டு இல்லையா?
அப்போ வெளிநாட்டில் அந்த வெளிநாட்டு ஒரு முதலாளிக்கு தான் இங்கேருந்து ஏஜென்ட் இருப்பானுங்க. அதுவும் வெளிநாட்டு முதலாளிக்கு தானே போகுது, டாலர்ஸில் தானே போகுது அது. அவன் வந்து மட்டமான நிலக்கரி அனுப்புறது, அதை அங்கேருந்து கப்பலில் எடுத்துகிட்டு வரணும். 12 கப்பலோ 13 கப்பலோ டான்ஜெட் கோவுக்கு ஓடுது, இருக்கிற மொக்க கப்பல். அதுக்கு மார்க்கெட்டில் இருக்கிறத விட பல லட்சம் அதிகமாக ரெண்ட்டு கொடுக்குறது. அவனும் கப்பல் பெரும்பாலும் ஓட்டுறவன் வெளிநாட்டுக்காரனாக தான் இருப்பான். அவன் எக்ஸ்ட்ரா காசை எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறது. எங்கே சொல்கிறாங்க, துபாய்க்கு அனுப்பணுமா, இல்லை மொரிஷியஸ்க்கு அனுப்பணுமா, எங்கே அனுப்பணும்? ஏன் இந்த அமைச்சர்கள்லாம் இப்போ நம்மளுடைய முதல் குடும்பம் அடிக்கடிக்கு லண்டனுக்கும் துபாய்க்கும் போயிட்டு வராங்க? இந்த காசெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வராது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எல்லாம் அப்படியே வெளிநாட்டுக்கே போயிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் அதுக்கு அடுத்தது அந்த கப்பல் வரும் இல்லையா, கப்பலுக்கு டீசல் போடணும்ல, அதுலேயும் ஒரு கப்பலுக்கு எத்தனை ஆயிரம் டீசல் லிட்டர் தேவைப்படுதோ அதை விட அதிகமாகவே காசு கொடுக்குறது. புரியுதுங்களா? அப்புறம் அது லோடில் வந்து அது தனிக்கதை. லோடில் வந்து இப்போ கப்பல் வந்து எத்தனை கிலோ டன் ஏறி இருக்குன்னு எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? அப்போ அந்த கப்பல் வந்து எவ்வளோ ஆழம் கீழே போகுது அப்படின்றத பொறுத்து தான். அதுக்கு சில வந்து காம்போனன்ட்ஸ் இருக்கும் கப்பலுக்குள்ளே. அதில் தண்ணியை நிரப்புவாங்க. தண்ணியை நிரப்பும் போதே வெயிட் ஆகும், கீழே போவோம். ரைட்டுங்களா? அப்போ அதுலேருந்து தண்ணியை வெளியேற்றும் போது மேலே வரும். அதில் போயிட்டு இந்த கப்பல் இவங்கெல்லாம் ஃப்ராட் தானே. அதில் போயிட்டு இந்த என்ன சொல்ல, அது ஃபுல்லாக சேரை நிரப்பி விடுறது. அப்போ மெஷர் ஆகும்போது அவன் இந்த லெவல் கப்பல் கீழே, ஓகே 1000 டன் ஏறி இருக்கு அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே போகணும். அதில் வந்து ஒரு 800 கிலோ தான் போயிருக்குன்னு வைங்களேன். இந்த 200 கிலோவுக்கு இது இருக்கும், எது தண்ணியோ இந்த அழுக்கோ இருக்கும். அப்படியே கணக்கு கட்டிட்டு வந்துடுது. அதில் வந்து அதுலேயும் ஒரு ஊழல். அங்கேருந்து கப்பல் வந்து இங்கே நிற்கிதா, ஒரு கிரேன் அள்ளி கொட்டுமா, அந்த கிரேன் அள்ளி கொட்டுறதுலேயும் ஊழல். அப்படி ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே அது பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிடும். அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும், சப்ஸ்டேஷன் உருவாக்கணும், கேபிள் போடணும். இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுலேயே ஒரு 300 கோடி ரூபாய் ஊழல் ஒரு டெண்டரில் மட்டும். அது மாதிரி ஊழல்னு இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஊழலாகி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் மட்டுமே இது வச்சுருக்குது. 2 லட்சம் கோடி. நம்மளுடைய 2026, 25, 26க்கான பற்றாக்குறை பட்ஜெட்டில் பற்றாக்குறை வந்து 78,000 கோடி தான். இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே கடன் எவ்வளோ இருக்குது? 2 லட்சம் கோடி. இப்போ இந்த காசுலாம் எங்கே போச்சு? மக்கள் காசு தானே, தமிழக அரசுக்கு வர வேண்டிய காசு தானே. இதெல்லாம் சரி பண்ணியிருந்தா இந்தியாவிலேயே ரொம்ப தரமான மின்சாரத்தை ரொம்ப கம்மியான விலையில் நம்மளால் கொடுக்க முடியும். நீங்கள் இந்த கமர்ஷியல் கரண்ட்டை நீங்கள் பாருங்கள், கர்நாடகாவோட நம்மளது அதிகம். இப்போ இங்கே இருக்கிற தொழில் அதில் வேறு பீக் ஹவர்ஸ்னு ஒரு சார்ஜ் பிடிங்கிடுவான். பீக் ஹவர்ஸ்னால் காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் பீக் ஹவர்ஸ். இதில் தானேங்க ஃபேக்ட்ரி இயங்க முடியும். ஆமாம், அப்போ தான் எம்ப்ளாயிஸ் அப்போ தான் வருவாங்க. அப்போ தான் அந்த டைமில் நீங்கள் கரண்ட் உடனே எக்ஸ்ட்ரா சார்ஜு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டைமில் ஓடக்கூடாது. அப்போ நைட்டு 10 மணிலேருந்து நீ ஆரம்பிக்கணும். அப்போ நைட்டு 10 மணிலேருந்து ஆரம்பித்தா எம்ப்ளாயீஸ்க்கு ஓவர் டைம் கொடுக்கணும். இப்படி பார்த்தாலும் செலவு ஜாஸ்தி தான். செலவு ஜாஸ்தி தான். அப்போ எதுக்கு இந்த நடத்தி மூடு? இல்லைன்னா கர்நாடகா போ. இது மாதிரி பல லட்சம் சிறு குறு தொழிலாளர்கள் இங்கே வந்து கடை மூடியிருக்காங்க. பவர்லூம் மட்டுமே கோயம்புத்தூரில் 1 லட்சத்திற்கு மேலே பவர்லூம் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா எப்படி ஓட்ட முடியும்? அநியாயத்து வேலை போட்டால். அப்போ இது அரசுக்கு மிகப்பெரிய நட்டம், மக்களுக்கு மிகப்பெரிய சுமை. இதுக்கு இடையில ஒரு பர்டிகுலர் குரூப் இதை வச்சு கொளுத்துக்கிட்டு இருக்குது. இதை மக்கள்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதனால தான் இந்த வெள்ளை அறிக்கை.